கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 19ஆம் ஞாயிறு, இந்த 19th சண்டே ஆஃப்டர் ட்ரினிட்டி, இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற பிரசங்க வாக்கியம், அது சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசிக்க கேட்ட ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரை, அதனைத் தொடர்ந்து 10 முதல் 15 வரை நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து நேரடியாக நாம் செய்திக்கு கடந்து செல்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருந்து அது எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக விளங்கவும், நாங்கள் உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து உம்மிடத்தில் நித்திய காலமாக வாழ எங்களை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய், அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய வசனத்தை கேட்க காத்திருக்கிறோம். நீரே எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், உம்முடைய சாட்சியாக வாழ வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கடவுளுடைய திருநாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற நம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசிகளாக இருக்கின்ற திருவாளர் டி தேவ சத்யராஜ் மற்றும் அவருடைய மனைவி திருமதி பவானி ஷெர்லி அவர்கள் பெற்றெடுத்த அருமை குழந்தை அபிகைல் கேசியா இந்த நாளிலே கடவுளுடைய திருநாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றது. அருமை குழந்தையை இந்த நேரத்தில் திருச்சபையாக நாம் வாழ்த்துவோம். இந்த நாளிலே வந்து பங்கு பெற்றிருக்கின்ற குழந்தையினுடைய தாத்தா அருமையான ஜே டார்வின் மற்றும் குடும்பத்து மக்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று மறுபடியும் வரவேற்கிறோம் திருச்சபையின் சார்பாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு தலைப்பாக Seek the Lord and fulfill His righteousness. Seek the Lord and His justice and righteousness. கடவுளை தேடி அவருடைய நீதியையும் நியாயத்தையும் நிறைவேற்றுங்கள் என்று கடவுள் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ் மூலமாக அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன காரியத்தை இன்றைக்கு நாமும் பின்பற்றி அதன்படி வாழத்தக்கதாக அழைக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே செய்தி யார் கொடுக்கிறார் என்றால் தீர்க்கதரிசி ஆமோஸ். ஆமோஸ் என்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றால் பர்டன்சம் அல்லது பர்டன் பேரர் என்ற அர்த்தம். அதாவது பர்டன்சம் என்றால் சுமை, பர்டன் பேரர் என்றால் சுமை தாங்கி. அதனால பொதுவாக இந்த பெயரை வந்து நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. ஏன் அவன் கஷ்டப்படணும், ஆனால் என் மகனுக்கு ஆமோஸ் என்ற பெயரை வைத்திருக்கிறேன். கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்ட நஷ்டங்கள் தான் வாழ்க்கையில், மேடு பள்ளங்கள் நிறைந்தது தான் வாழ்க்கை. அதில் கடவுள் நம்மோடு கூட இருக்காரு, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அந்த ஒரு நம்பிக்கை வைத்து வாழ்கிறோமே, அதுதான் மிக மிக முக்கியமான நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை பலப்படுத்துகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் உள்ள 12 மைனர் ப்ராஃபிட்ஸில் இது 3வது இடத்தை வகிக்கிறது. The third book of the 12 minor prophets in the Old Testament text. இவர் தெக்கோவா என்ற ஊரை சேர்ந்தவர். அதாவது யூதா தேசத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமாய் அதாவது தெற்கு எருசலேம் வரையில் அது செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது தெக்கோவா என்ற பட்டணம். அந்த ஊரை சேர்ந்தவர் தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி. அவர் ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லி அவரே சொல்லுகிறார். ஆமோஸ் வாஸ் நாட் a prophet or the son of a prophet. நான் தீர்க்கதரிசியும் அல்ல, நான் தீர்க்கதரிசியினுடைய மகனும் குமாரனும் அல்ல, ஆனால் நான் அவருடைய தொழில் என்ன,
அவர் மந்தையை மேய்க்கிறவராக இருந்தார். அதாவது காட்டத்தி பழங்களை பொறுக்கி அதை சேகரிக்கிறவராய் இருந்தார் என்று சொல்லி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது அவர் ஒரு மேய்ப்பர் என்பதை அங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கடவுள் அழைத்து கடவுளுடைய தீர்க்கதரிசியாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் முறைக்க அவர் அழைக்கிறார். The Lord called him to go and prophesy against the people of Israel. அதைத்தான் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுள் அழைத்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு மிக தைரியமாக அநீதியை எதிர்த்து தைரியமாக குரல் கொடுத்தவர் ஆமோஸ் தீர்க்கதரிசி என்றால் அது மிகையாகாது. கிறிஸ்துக்கு முன்பதாக 800 வருடங்களுக்கு முன்பாக அவர் கடவுளுடைய ஊழியத்தை செய்தார். அவர் உசியா யூதாவுடைய ராஜாவாக இருந்த காலத்தில், அதே போல அதனுடைய வடக்கு பிராந்தியமாக இருந்த இஸ்ரவேலை ஆட்சி செய்து வந்த ஜெரோபெயாம் அவருடைய காலத்தில் இவர் இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவருடைய கண்டெம்பரரிஸ், அவருடைய சமகாலத்தவர் யார் என்று பார்க்கின்ற போது ஏசாயா தீர்க்கதரிசியும் ஓசியா தீர்க்கதரிசியும். அதில் ஒருவர் மேஜர் ப்ராஃபிட்டில் வருகிறார், ஒருவர் மைனர் ப்ராஃபிட்டில் வருகிறார். அந்த காலத்தில் இவர் கடவுளுடைய தீர்க்கதரிசியாக கடவுளுடைய ஊழியத்தை செய்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்தியிலே பார்க்கின்ற போது ஆமோஸ் 5:6-7 முதலாவதாக நாம் தியானம் செய்வோம். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராகிலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழ பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். ஸோ இங்க போடப்பட்டிருக்கின்ற 2 வார்த்தை தொடர்ச்சியாக வருவது எது என்றால் கர்த்தரை தேடுங்கள். அப்பொழுது என்ன அர்த்தம்? அவர்கள் கர்த்தரை தேடாமல் மற்றவர்களை தேடிக்கொண்டிருக்கார்கள் என்ற அர்த்தம். என்ன அது? உலக பிரகாரமான ஆஸ்திகள், அந்தஸ்துகள், சொத்துக்கள், மற்றவர்களை ஏமாற்றி பழித்துக் கொண்டிருக்கின்ற காரியத்தை செய்து கொண்டிருப்பதை பார்த்து கடவுள் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகின்ற ஒரு காரியம், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் சம்பாதித்தாலும் கூட கடவுளை தேடாமல் இருந்தால் உங்களுடைய முடிவு வேறு விதமாக இருக்கும். கடவுளுடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு தோன்றுகின்ற வழி பல உண்டு, ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகள். பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி இல்லைங்களா? தைரியமா செய்துன்னு போறாங்க. இந்த உலகத்துல பாவங்களை செய்து கொண்டு போவது இன்றைக்கு அது மலிந்து கிடக்கிறது, மிகுதியாய் போய்விட்டது. அதனை கேட்க யாராவது சென்றால் அது நான் செய்வது பாவமே கிடையாது, இட் இஸ் a practical life என்று சொல்கிறார்கள். என்ன? இட் இஸ் a way of life in today's context. இன்றைக்கு இப்படி நாம் வாழாமல் போனால் அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி பாவத்திற்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நியாயத்தை அவர்கள் கற்பிக்கிறார்கள். they legalize the sin what they do. இன்றைக்கு உலகம் அப்படி போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே இந்த 6ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்தில் ஒரு எச்சரிப்பின் செய்தியை நாம் பார்க்கிறோம். ஸோ verse 5 chapter 5, 6-7 and 10-15 deals with a clear instruction and exhortation to people to seek the Lord and to seek the good. To seek the Lord and to seek the good என்று சொல்லும்போது, கடவுளை தேடும் என்று சொல்லுகின்ற போது அவருடைய குணாதிசயமான நல்ல காரியங்களை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறீர்கள் என்ற அர்த்தம். நல்ல காரியத்தை செய்ய அழைக்கப்படுகிறீர்கள் என்றால் அவருடைய நல்ல காரியம் 2 வார்த்தைகளிலே முடிகிறது. ஒன்று அவருடைய நீதி நியாயம், ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ், மிஷ்பாத் ஜடாகா என்று சொல்லி எபிரேய வார்த்தையில சொல்வார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீதி நியாயத்திற்கு சொந்தக்காரர் ஆண்டவர். So justice and righteousness is the hallmark of God. ஆகவே இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்ற போது ஒரு புத்திமதியை சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை தேடுங்கள், சீக் த லார்ட் என்று சொல்லி கர்த்தரை தேடுங்கள் என்ற வார்த்தை 35க்கும் அதிகமான முறையில வேதத்தில் அது இடம் பெற்றிருக்கிறது. சீக் த லார்ட், கடவுளை தேடுங்கள் என்ற ஒரு வார்த்தை 35 முறைக்கும் மேலாக வேதத்தில் அது இடம் பெற்றிருக்கிறது.
கடவுளை தேடுங்கள் என்று சொல்லி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் வாழுகின்ற இந்த உலகத்தில் வாழுகின்ற நமக்கு இது சொல்லப்படுகிறது. ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதனை நாம் கேட்டு கடவுளை தேட நாம் ஆயத்தப்பட வேண்டும். தீர்க்கன் ஏசாயா இதை தேட வேண்டும் என்ற காரியத்தில் எப்படி தேட வேண்டும் என்று அவர் மிக அழகாக சொல்லுகிறார். ஏசாயா 55:6-7 பார்க்கின்ற போது அங்கே இப்படியாக நாம் பார்க்கிறோம். ஏசாயா 55:6-7 யாராவது எடுத்து படிங்க. எப்பொழுது தேட வேண்டும்? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். Seek the Lord while he may be found. அடுத்து, அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Call upon him while he is near. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். துன்மார்க்கன் தன்னுடைய வழியையும் அக்கிரமக்காரன் தன்னுடைய நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். Let the wicked forsake his way and the unrighteous man his thoughts. கடவுளிடத்தில் திரும்ப வேண்டும். Let him return to the Lord and he will have mercy. கடவுளிடத்தில் திரும்புகின்ற போது என்ன கிடைக்கிறது? அவருடைய துன்மார்க்க காரியங்களை விட்டு, கெட்ட காரியங்களை விட்டு, துன்மார்க்கமான காரியங்களை விட்டு திரும்புகின்ற போது கடவுளிடத்திலிருந்து ஒரு மனதுருக்கம் கிடைக்கும். அதுதான் அங்க தொடர்ந்து போடப்பட்டிருக்கு. 7ஆம் வசனம் படி, அவர் அவன் மேல் மனதுருவார். கடவுளிடத்துல திரும்ப முடியாமல் போன, கடவுளிடத்தில் திரும்புவது என்றால் ரிப்பெண்டன்ஸ் என்ற அர்த்தம். மெட்டனோயா என்று சொல்லி கிரேக்க வார்த்தையிலே ரிட்டர்ன் டு காட். கன்னடத்துல சொல்லணும்னா தேவர் கடையை திரும்பிக் கொள்வது. எப்படியோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் பக்கம் திரும்புகின்ற போதுதான் அதுதான் மனம் திரும்புதல். அந்த காரியத்தை தான் இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக கடவுள் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, he will have mercy on him and to our God, for he will abundantly pardon. அவர் அதாவது மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறவர். அவர் பலமுறை மன்னிப்பார். ஆகினால நீ வந்துட்டு நீ அவரிடத்துல உன்னை ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழு. அப்பொழுது அங்க அந்த டோட்டல் அந்த சாக்டிஃபிகேஷன் என்பது உனக்கு கிடைக்கும் என்ற ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, to seek the Lord means first of all to change our thinking and abandon the vain thoughts that are directing our wayward lives. கர்த்தரிடத்தில் திரும்புவது என்றால் என்னுடைய சுயத்தை நான் வெறுத்து, என்னுடைய ஆசாபாசங்களை நான் துறந்து, என்னுடைய சித்தம் அல்ல எங்க அப்பாவுடைய சித்தம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பது தான். அதுதான் கர்த்தரிடத்துல திரும்புகின்ற அந்த வார்த்தைக்கு உண்மையான ஒரு அர்த்தமாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் கடவுளத்துல திரும்புகின்ற போது நம்முடைய அதாவது அந்த ரூட் கூட சேஞ்ச் ஆகுதுல்ல. when we return to God, even our route will change, our directions will change. We turn around. நம்ம இப்படி போயினே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, டேக் அபவுட் டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் போ, பின்னாடி திரும்ப பாரு, அவரை பாரு. நம்ம இப்படி போயின்னு இருக்கோம், என்னை திரும்பி பாருன்னு சொல்லுவோம். இந்த ஆண்டவர் என்ன பண்ணோம்? இப்படிதான் நம்ம டோட்டலா திரும்பணும். அதைத்தான் கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகவே நாம் இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொண்டு அவரிடத்துல நாம் திரும்புகின்ற போது கடவுள் நம்மை சரியான பாதையிலே, செம்மையான பாதையில அவர் வழிநடத்துவார். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னேன், மனுஷனுடைய அது வழிகள் எப்பேற்பட்டது? செம்மையானவர்களா தெரிந்தாலும் கூட அதனுடைய முடிவு மரண வழிகள். ஆனால் கடவுள் நித்திய வாழ்க்கைக்கென்று நம்மை அழைத்து செல்வார். எப்படி நாம் செல்ல வேண்டும் என்றால் அப்படியே இருக்கின்ற வட்டமாகவே என்றல்ல, நொறுங்கின உள்ளத்தோடு இருதயத்தோடு நாம் செல்லுகின்ற போது கடவுள் அதனை மிக கரிசனையோடு அப்பேற்பட்டவர்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். சங்கீதம் 51:17 பார்க்கிறோம். அங்கே பார்க்கின்ற போது, தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். God will never despise a broken and contrite heart. ஆண்டவரே, கண்ணீரோடு வேதனையோடு
நான் இப்பேற்பட்டவன், என்னை ஏற்றுக்கொள்வீரா என்று சொல்லி ஒப்பிடுகின்ற போது, உன்னை ஏற்றுக்கொள்ளவே நான் வந்தேன் என்று சொல்லி கடவுள் அன்போடு ஏற்றுக்கொள்வார். அப்பேற்பட்ட தாய் தந்தைக்குரிய பாசத்தை, மனதுருக்கத்தை கொண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய கடவுள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, why we need to see God, கர்த்தரை நாம் ஏன் தேட வேண்டும் என்று பார்க்கின்ற போது 3 காரணங்களை இங்கே 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். முதலாவதாக, கடவுளை தேடும் பொழுது தான் நாம் பிழைப்போம். அவரை தேடவில்லை என்றால் இந்த பூலோக வாழ்க்கை என்ன, டெம்பரரி லைஃப். கடவுளை தேடுகின்ற போது நித்திய வாழ்க்கைக்கென்று நம்மை பிழைக்க வைப்பார். இந்த பூலோக வாழ்க்கையிலே நாம் மரணத்தை சந்தித்தாலும் அது ஒரு நித்திரை. ஆனால் மறுபடியுமாக உயிரோடு கூட எழுந்து அவருக்குள்ளாக வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை பெற்றவர்கள் மறுபடியும் அவருடைய வருகையிலே வருகின்ற போது அவர்கள் எழுந்திருப்பார்கள், அவரோடு நித்திய காலமாக வாழ்வார்கள். அந்த நித்திய பிழைப்புக்கென்று ஆயத்தப்பட கடவுளத்தில் நாம் திரும்ப வேண்டும். அதைத்தான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவரை தேட வேண்டும். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மற்றவர்களை தேடி ஓடி அதாவது நான் பலி செலுத்துவதனாலோ காணிக்கை கொடுப்பதினாலோ அல்லது மற்ற மக்களுக்கு உதவிகள், அதாவது அன்னதானம் செய்வதனாலோ என்னுடைய பாவம் போய்விடாது. ஆனால் கடவுளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் மனம் திருப்பப்பட வேண்டும். அதுதான் the word of God will transform our lives. ஆகவே வேறு எந்த காரியத்தின் மூலமாக நாம் அதிலிருந்து, அதாவது ஒரு புனர்ஜனம் பெற்றவர்களாக, ஒரு மறுமலர்ச்சி அடைந்தவர்களாக ஆக முடியாது. ஆகவே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அவரை தேட வேண்டும். மூன்றாவதாக 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு வரப்போகின்ற காரணத்தினால, நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நியாய தீர்ப்பு நாளில் நாம் எங்கே இருப்போம்? அவரை தேடுகின்ற போது பரலோகத்தில் இருப்போம் சந்தோஷமாக. ஏனென்றால் இந்த பூலோகத்துக்குரிய வாழ்க்கை அது this is not going to be a settled life for anybody. கடந்த வாரத்தில் என்னுடைய அண்ணன் திரு மனோராஜ், என்னுடைய மூத்த அண்ணன், அவர் ஞானஸ்நானம் பெற்றார். இன்றைக்கு அவர் இல்லை. உயிர்த்தெழுதலின் நன்னம்பிக்கைக்கு என்று அவரை அடக்கம் செய்திருக்கிறோம். அவ்வளவுதான். இது ஒரு கூடார வாழ்க்கை என்று சொல்லி ஒரு டென்ட் பாருங்க. இது ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு டென்ட் நம்ம போடுவோம். அந்த ப்ரோக்ராம் முடிச்ச உடனே அந்த டென்ட் என்ன கட்டின்னு போயிடுவோம் இல்லைங்களா, ஷாமியானா? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. சொற்ப காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து, ஆனால் வாழ்கின்ற காலத்தில் அவரை நாம் சார்ந்து வாழ்கின்ற போது இங்கேயே அந்த பரலோகத்தினுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மறுமையிலும் அவர் நமக்கு கொடுப்பார். அதுதான் அவர் நமக்கு வாக்குறுத்தம் பண்ணியிருக்கிறார். நாம் பூலோகத்துக்குரியவர்கள் அல்ல. we are all the citizens of heaven. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. we are all the citizens of heaven. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தரை நாம் தேட வேண்டும். இரண்டாவதாக, seek the good, அதாவது குட் என்று பார்க்கின்ற போது நன்மையானதை தேட வேண்டும் என்றால் கடவுளுடைய நீதியையும் நியாயத்தையும் தேட வேண்டும். 7ஆம் வசனத்தில் 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது கடவுளை தேட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்விலே தினந்தோறும் அனுதின வாழ்க்கையிலே அவருக்கு முதலிடம் அளிக்க வேண்டும். That is first and foremost important requirement for us to follow his footsteps. இரண்டாவது, அநியாயத்தை அகற்றி நீதியை நிலைநாட்ட வேண்டும். எப்படியாவது வாழலாம் என்பதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவம். கடவுள் அதைத்தான் போதித்தார். மூன்றாவதாக, பொய் பேசி புறம் கூறுதலை விட்டுவிட்டு உண்மையை பேசி வர வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் எப்படி செய்தார்கள் என்று பார்க்கின்ற போது அவர்கள் மதிக்கெட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இந்த காரியத்தை எல்லாம் கடவுள் எதிர்பார்த்தார். ஆனால் அன்றைக்கு அவர்கள் அந்த காரியத்தை செய்யவில்லை. சில முக்கியமான காரியங்களை கைவிட்டு கடவுளை மெச்சிக்கொள்கின்ற நீதியும் நியாயமும் சத்தியமும் நிறைந்த வாழ்வு வாழ அவர் அழைக்கின்ற போது அதை செய்யாமல் அவர் மெச்சிக்கத்தக்கதாக சில காரியங்களை செய்தார். ஆனால் அவர்களை நிராகரித்து போட்டார். அவைகள் எனக்கு அதாவது அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய பலிகள் எல்லாம் வேண்டாம். பாருங்க, இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்துல அதே 5ஆம் அதிகாரத்துல 22 பாருங்க, 22 24, உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உங்கள் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். அப்படின்னா நீ எது செய்தாலும் எனக்கு ஒரு அருவருப்பா இருக்குது. இட் இஸ் an abomination before me. ஏன்னா நீ
சொல்றதே ஒன்று, செய்யறதே ஒன்று, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறாய் என்று சொல்லி கடவுள் அவருடைய மாயமாலத்தை எதிர்த்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மக்கள் கைவிட்டு விட வேண்டிய சில காரியங்களை ஆமோஸ் மூலமாக இங்கே நாம் பார்க்கலாம். முதலாவதாக அவர்கள் செய்த காரியங்கள் என்ன என்று பார்க்கின்ற போது, அதிகாரம் உள்ளவர்கள் பலவீனர்களை அவர்கள் ஒடுக்கினார்கள். அந்த காலத்தில் அந்த காரியத்தை மிக தைரியமாக சொன்னவர் ஆமோஸ். அதிகாரம் உள்ளவன் ஏழைகளை ஒடுக்கிடலாம். நம்முடைய தேசத்தில் நடக்குதில்ல, எல்லா அதிகாரத்தையும் சென்ட்ரலில் குவித்து வச்சுக்கின்னு ஏழைகளை எளியவர்களை ஒடுக்கி அவர்கிட்ட சுருக்கு பையில் இருக்கிற காசெல்லாம் கூட எடுத்து போய் பேங்க்கில் போடணும்னு சொல்லிட்டு எல்லாம் டிஜிட்டல் இந்தியா. அந்த பணமெல்லாம் எங்கே போகுதுன்னா யாரோ சிலருக்கு போகுது. பிக் கார்பரேட் ஹவுசஸ் வளர்ந்து வருகிறார்கள். அவர்கிட்ட இருக்கிற அந்த சொத்து ஆசியெல்லாம் அம்பானி போன்றவர்களிடத்தில் இருக்கின்ற சொத்து எல்லாம் ஏழை எளிய மக்களிடம் அவர்கள் கொடுத்த வரி பணத்தின் மூலமாக இங்கு இருக்கின்ற எல்லாம் இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸ் எல்லாம் விற்கப்பட்டு எல்லாம் அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு மமதையில ஆட்சியாளர்கள் நம்முடைய தேசத்தில் மக்களை கூறுபடுகிறார்கள். அதை நாம் பார்த்து தான் வருகிறோம். அதனை பார்க்கின்ற மீடியாஸ் எதாவது சொல்றாங்களா? கிடையாது. அதிகார பலத்தில அவரை ஆட்டி படைக்கிறார்கள். ஆனால் நாள் ஒன்று வரும், கடவுள் நீதிக்கும் நியாயத்திற்கும் சொந்தக்காரர். செல்வந்தர்கள் ஏழைகளை கொள்ளையடித்து மென்மேலும் செல்வ செழிப்பில் மிதந்தனர். அந்த காலத்தில் நம்ம பார்க்கின்ற போது இந்த வசனம் பாருங்க, இந்த 10 15 வரைக்கும் 13 12 வரைக்குமே பார்க்கின்ற போது அவர்கள் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. யதார்த்தமாய் சொல்லப்படுகின்ற காரியத்தை அவர்கள் ஏற்கவில்லை. ஒரு உண்மை பேசுறான ஒரு தீர்க்கதரிசி அதை வெறுத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு சாதகமாக இன்றைக்கு கூட நிறைய சர்ச்சுகளில் பிராஸ்பரிட்டி காஸ்பல் சொன்னா போயிடுறான், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், எப்படியா இது. அப்போ என்ன அர்த்தம்னா, உன்னில ஒரு மனமாற்றத்தை அவர்கள் விரும்பவில்லை, ஆனால் நீ கொடுக்கின்ற காசு தான் வேணும். அப்படி சொல்லுகிறவர்களுக்கு கடவுள் வேதத்தில் என்ன சொல்றார்? குருடனுக்கு வழி காட்டுகின்ற குருடனுக்கு ஐயோ என்று சொல்லி மக்களை பரலோகத்துக்கு நேராக திருப்ப வேண்டியது மேய்ப்பனுடைய கடமை. இன்றைக்கு அநேக திருச்சபைகள் பிராஸ்பரிட்டி காஸ்பல் சொல்றதுனால எல்லாம் ஓடுறாங்க. ஓடட்டும், அவர்களுக்கு விருப்பமானதை. இங்கே கூட நாம் பார்க்கிற அந்த காரியத்தை தான், ஒலிமுக வாசலை கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை விதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடினால் நீங்கள் பொழிந்த கற்களினால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. எல்லாம் அநியாயமா செய்த காசை வச்சு நீ என்ன பண்ற? பெரிய மாட மாளிகை கட்டுற நீ. யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் a very big mansion. எல்லாம் செய்யற பெரிய அரண்மனை போல, ஆனா நீ அதுல இருக்க மாட்ட. எல்லாருக்கும் ஒரு நாள் உண்டு இல்லையா? கம்பம் கழித்தனோன்னா என்னென்ன இருக்குது? தங்க பர்ஸ்மா சாப்பிட்டோம்னா மண்ணுக்கு தான் போகணும். எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் மண்ணுக்கு தான் போகணும். இது கடவுளுடைய திருவுள சித்தம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே கடவுள் சொல்கிறார், உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்தது என்றும் அறிவேன். ரொம்ப அதிகமான இது மீறுதல்கள் செய்திருக்கு. டிரான்ஸ்கிரஷன் யூ டன் multiplicity of transgression, iniquities. அது சொல்ல முடியாது எவ்வளவுன்றது. நீங்க செய்து கொண்டே இருக்கிறீர்கள். புரிஞ்சுங்களா? எப்போ நம்ம செய்யறது தவறு என்று உணர்கிறோமோ அது அப்போ அது திருந்துரும். ஆனால் தவறை தவறென்று உணராமல் செய்கின்ற தவறு தான் தவறு. அதை உணராமல் இருப்பதே பெரிய தவறு. புரியுதுல்ல? பிழையை பிழையென்று உணரா பிழையே பிழை. நம்ம என்ன செய்யறது தப்பு இல்லைன்னு சொல்லி இந்த காலத்துல சாதிக்கிற ஒரு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த காலத்திலேயே அப்படி இருந்தார்கள் என்றால் இந்த காலத்தில் கொஞ்சம் யோசிப்பார். மிக மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதிகாரம் உள்ளவர்கள் ஏழைகளை ஒடுக்கி, பலவீனர்களை ஒடுக்கி, செல்வந்தர்கள் ஏழைகளை கொள்ளையடித்து மென்மேலும் உயர்கின்ற போது அங்கே ஒரு நீதி நியாயம் இருக்குமா? ஒரு வறண்ட ஒரு வாழ்வு சமுதாயத்தில் ஏற்படும். அந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களிலே நாமும் ஒரு இல்லையா? நாமும் கூட இப்பேற்பட்ட சமுதாயத்தில் தான் நம்முடைய தேசத்தில் இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேலில் நடந்தது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறார்?
இப்படி இருந்தால் அது ஒரு ஸ்டாக்னட்டாக இருந்தால் நல்லா இருக்காதுப்பா. நீ அநியாயத்தை பண்ணி நீ மட்டும் ஒரு பக்கம் எல்லாத்தையும் நீ குவிச்சு வச்சுக்கன்னா மற்ற ஏழை எளிய ஜனங்களுடைய நிலைமை என்ன ஆகுது? ஆகினால நீதி நியாயம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? வசனம் 24 பாருங்க. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுள். அது ஸ்டாக்னட்டாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நீதி நியாயம் என்பது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு எவ்வளவோ ப்ராமிசஸ் இல்லைங்களா? இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீம்னு எந்த ஸ்கீமாவது நமக்கு வந்துக்குதா? ஒன்று கூட வரலன்றார் என்ன? ஸோ அந்த அளவுக்கு அதாவது பட்டவர்த்தனமாக போய் பேசி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு காரியத்தை நம்முடைய தேசத்துல நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா மீடியா சொல்றது இல்லை. எங்க பாஸ்டருங்க சொல்லிடுறாங்களோ பாஸ்டருங்களும் சொல்ல வரதில்லை. இருக்கிற நடக்கிற இது அவலத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சொல்லாமல் அநியாயத்தை பார்த்தும் சொல்லாமல் இருப்பது அநியாயத்துக்கு துணை போகின்ற காரியம். நியாயத்தை பேசினால் அவர்கள் செடிஷன் கேஸ் போடுவார்கள். தேச துரோகி என்று சொல்வது நம்முடைய தேசத்தினுடைய பாணி, ஆட்சியாளர்களுடைய பாணி. அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் நீதி நியாயத்திற்கு சொந்தக்காரர் கடவுள். ஆகவே அவர் நம்மை அதாவது இந்த சூழ்நிலை மாற்றி அவர் நீதி நியாயத்தை அவர் நிலைநிறுத்துவார் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படி அந்த நீதி நியாயம் என்பது அது வற்றாத நதியாக ஓடுகின்ற போது அந்த கரெக்ட் லைஃப், அந்த விக்கெட் லைஃப்ல இருந்து மீண்டு வர முடியும். சமுதாயம் மீண்டு வர முடியும். அந்த சமுதாய அக்கறை என்பது மிக முக்கியமானது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆனால் இஸ்ரவேல் தலைவர்கள் செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு நியாயத்தை நஞ்சாகவும், அதாவது 6ஆம் அதிகாரம் 12 பாருங்க, 12b அவர்கள் செய்த காரியம் என்ன? 6:12 குதிரை ஓடுமோ அங்கே ஒருவன் மாடுகளால் உழுவானோ, நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் என்ன பண்ணாங்க? நீதி நியாயத்தை அவங்க என்ன வேலை பண்ணாங்க பாருங்க. அவர் நியாயத்தை நஞ்சாகவும் பாய்சனா மாத்திட்டாங்க. நியாயத்தை என்ன பண்ணாங்க? பாய்சனா மாற்றிட்டாங்க. நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றினார்கள். எட்டினா என்ன? கசப்புனா அது சாப்பிட முடியாது, பாய்சனை சாப்பிட முடியாது. அப்போ நீதி நியாயத்தை இவர்கள் செய்த வேலை பார்த்தீங்களா, மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். அவர் கடவுள் பார்த்து ஆகினால்தான் தன்னுடைய ஊழியக்காரனாகிய ஆமோஸ் மூலமாக கடவுளை நோக்கி அவரை தேடுங்கள் என்று சொல்லி அந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். They rejected the exhortation. 10ஆம் வசனத்தில் பாருங்கள். They hate the one who reproves in the court and despise them who tells the truth. நீதி நியாயத்தை எங்க சொல்கிறார்களோ அங்கே அந்த நீதியை அவர்கள் வெறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு காரணம் நல்லா இருக்கு பாருங்க. The dishonest leaders attempted to foist their lives on the people. ஜனங்க மேல, அதாவது ஜனங்கள் சரியில்லை சொல்லி அதாவது குற்றச்சாட்டுனோன்னா அவன் வந்து கெட்ட தலைவனாக இருக்கும். இன்னைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு வருஷம் ஆகி போராடி இருக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி கவலைப்படலைன்னா அவங்க சரியில்லை. அவங்க வந்து அதாவது நாட்டினுடைய பிரிவினைக்காக அந்த பிரிவினைவாதிகளோட காலிஸ்தானோட சேர்ந்தவர்கள் போராடுகிறாங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் பண்ணாங்க. அவங்க கேட்கல, அவங்க அகிம்சை முறையில் போராடிங்கிறாங்க. இப்பொழுது என்ன பண்ணாங்க? ரீசெண்டாக 2 வண்டியை எடுத்து போய் இடிச்சு 8 பேர் செத்துட்டாங்க. இன்னொரு அதே போல ஒரு சம்பவம் நடந்தது. அநியாயம் பாருங்க நடந்தது. Because they are dishonest leaders. They least bother of the welfare of the people. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் கண்கூடாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் கடவுள் நீதி நியாயத்திற்கு சொந்தக்காரர். அவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். They manipulated in the court. நீதிமன்றங்களில் அவர்கள் செய்த அந்த காரியம், ஒலிமுக வாசலை கடந்து கொள்கிறவர்கள் அவர்கள் பகைத்தார்கள். They manipulated in the court. எப்படின்னா, அதாவது நீதி நியாயமாக இருக்கிறவர்கள் அவர்கள் செய்கின்ற அநியாய காரியத்தை எதிர்ப்பார்கள் இல்லைங்களா? இங்க நம்ம தேசத்துல அதனால ஷூட் பண்ணி செத்தவங்க கூட இருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி இன்னும் ஜெயிலில் வாடிக்கொண்டிருக்கிறவர்களும் ஏராளமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நீதி நியாயத்தை கேட்கிறவங்கள பேச முடியாத படிக்கு they'll just make them silence. They'll try to make them silence. எப்படின்னா அவங்க மேல ஒரு அதாவது சட்ட விரோதமான ஒரு நடவடிக்கைகளை போட்டு வழக்குகளை போட்டு ஒரு 4-5 கேஸ் போடும் அவங்க மேல அப்படின்ட்டா முடிச்சு. நீதி நியாயத்தை கேட்க முடியாத படிக்கு இன்றைக்கு எல்லாருடைய குரல் வலைகள்
நெரிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தேசத்தில். அன்றைக்கு கூட அப்பேற்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மனம் திரும்ப வேண்டும். யார்? தலைவர்கள், ஆட்சியாளர்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது தான் ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயம் காண முடியும். நாம் இன்றைக்கு பார்த்த இன்னொரு, ஏன்னா இப்போ வந்து பெட்ரோல் இது இருக்குங்களா, விலை டீசல் விலை பார்க்குறோம். அடுத்து வேற இந்த இது கேஸ் இப்போ எவ்வளோ? இப்போ தாய்மார்கள் சொன்ன நீங்கள் 1000 rupees. வேறு கண்ட்ரிஸ்லாம் பாருங்கள், ஒரு லிட்டர் பெட்ரோல் எவ்வளோன்னு ரொம்ப கம்மி. நம்ம கொடுக்குற அந்த பெட்ரோலில் வந்து 1/3 தான் ஆகுங்க. ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த அளவுக்கு தான் இருக்குது. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் 100 ரூபாய், 105 ரூபாய், 110 இப்படி போயிருக்குது. ஏழை விட்டுனுக்குறாங்க. கேட்கறதுக்கு இல்லை, கேட்டால் அவர்கள் தேச துரோகிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். ஆமோஸ் அன்றைக்கு தைரியமாக இந்த அவல நிலையை எதிர்த்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு இன்னொரு டாக்டிக்ஸ் அவங்க இது கையில் எடுத்துருக்காங்க தெரியுங்களா? எது சொல்லுங்க? ட்ரக்ஸ் இல்லைங்களா? ட்ரக் அபியூஸ் என்று சொல்லி யாருன்னா ஒருத்தர் இது பண்ணா இவன் வந்து போதை மருந்து வச்சிருந்தான்னு சொல்லி ரீசெண்டாக வந்து பார்த்துருப்பீங்களா? ஷாருக் கானுடைய மகன் அது மாதிரி இவ்வளோ கணக்கான பேர் இது பண்ணுறாங்க. ஆனாலும் அவருடைய பெயரை சமுதாயத்தில் கெடுக்க வேண்டும் என்றால் இவர்களுடைய கையில் இருப்பது அந்த சட்டம். அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். they misuse the powers, they oppress the poor. இங்கே நான் பார்க்கின்ற போது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மிக அழகான அந்த காரியத்தை, நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையில் தானியத்தை சுமையாய் சொற்ப பணத்திற்கு வாங்கி அவருடைய சாப்பிடும் உரிமையை அவர்கள் பறித்துக் கொண்டார். அதுதான் உண்மையான ஒரு காரியம். சாப்பிட்றதுக்கு அந்த உரிமை இருப்பாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டா என்ன கிடைக்கும்? கஞ்சி கூட கிடையாது. அவர்கள் அப்படியே நொந்து வேலை செய்தே அவர்கள் மறுத்து போய் சாக வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நிலைமையை ஏற்படுத்தினார்கள். ஏழையை தான் கொள்ளடிக்கிறாங்க. ஏழைகிட்ட என்ன இருக்கும்? ஆனால் ஏழையே அவர்கள் என்ன பண்ணாங்க? மிதித்து they trampled the poor. அவன் கையிலே தானியத்தை சுமையாய் சொற்ப பணத்திற்கு வாங்கி அவருடைய சாப்பிடும் உரிமையை பறித்துக் கொண்டார்கள். ஏழைகளின் நியாயத்தை அவர்கள் புரட்டி போட்டார்கள். இப்படி ஏழை எளிய மக்கள் தங்களுடைய நிலத்தையும் தங்களுடைய விளைச்சலையும் வாங்கி கொண்ட பிறகு அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனால் நீதிபதியை இவர்கள் வாங்கி கொண்டார்கள். அதுதான் அங்க இருக்கிற அந்த அதனுடைய உண்மையான ஒரு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அதன் பிறகு 11ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது நீதிபதிகளை அவர்கள் விலை கொடுத்து வாங்கி கொண்டார்கள். அப்ப எப்பேற்பட்ட ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும்? மிக மோசமான ஒரு நிலைமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படி எல்லாவற்றையும் செய்து நீ பெரிய மாளிகை கட்டி நீ பளிங்கு கற்களால் செய்யப்பட்ட மாளிகையில் நீ வாழ்ந்தாலும், நீ திராட்சை ரசம் குடிக்க எல்லாவற்றையும் நீ வைத்துக் கொண்டாலும் கூட நீ அதில் வாழ போறது இல்லை. கடவுள் ஒரே ஒரு விஷயம், நீ எல்லாத்தையும் சேர்த்துக்குப்பா, நான் உன்னை எடுத்துடுறேன்ற. புரிஞ்சதுல? நீ அநியாயமா செய்யற, நியாயமா சம்பாதிக்கிற காசு நம்மளுக்கு ஒட்டுறதுல இல்லைங்களா? அது அநியாயமா சம்பாதிக்கும் போது அது எப்படி ஒட்டும்? கடவுள் சொல்ற ஒரு காரியம், நியாயத்தை மதி, அநியாயத்தை வெறுத்து விடு. இதைத்தான் கடவுள் இங்கே சொல்லுகிறதை பார்ப்போம். இல்லை என்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள், நீங்கள் அதில் குடியிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நடந்தது. அசீரியர்கள் வந்து அவர்கள் மேல் போரிட்டு அவர்களை முற்றுகையிட்டு அவர்களை அழித்து போட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அங்க இருக்கிற பெண்கள் கூட 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கும் பாருங்க. பாசான் தேசத்து எருதுகள் என்று சொல்றார்கள். பாசான் தேசத்து பசுக்கள், அதாவது விமன் ஆஃப் சமாரியா, கவுஸ் ஆஃப் பாஷான் என்று சொல்லி. அதாவது ஏழைகளை கொள்ளடிக்கிறவங்க நல்லா வளர்ந்துருப்பாங்க. நம்முடைய இதில் பார்த்துக்கல, தேசத்தில் ஏழைங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கஷ்டத்துக்கு வீட்டில் இருக்கிற நகை நட்டுகளை எடுத்துட்டு போய் அடமான வைக்குவாங்க. அவங்கள பாருங்க, நீங்க பெண்களை பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நான். இவர்கள் இப்படி கொழுத்து போயிருந்தார்கள் என்று சொல்கிறார். பாஷான் தேசத்து பசுக்கள், ஆமா, கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லி, போய் நீங்க எல்லாம் நகை நட்டுங்களாம் வாங்கிட்டு வாங்க, ஏழை எளியவங்க கிட்ட என்ன இருக்குதோ எடுத்துனுவா. அப்படி அவர்கள் கொள்ளையடித்தார்கள், மோசமான காரியத்தை செய்தார்கள். அநீதியா ஏழைகளை ஒடுக்கி பரிதானம் லஞ்சம் வாங்கினார்கள் என்று சொல்லி இருக்கிறது பாருங்க. 12ஆம் வசனத்துல நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி, பரிதானம் என்ன? லஞ்சம் வாங்கி ஒலிக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஏற்கனவே இந்த காரியத்தை சொல்லிவிட்டேன். ஸோ அது மாத்திரம் இல்லை, எக்கச்சக்கமான வரிகளை அவர்கள் மேல் விதித்தார்கள்.
அவர்களை தரித்திரராக்கினார்கள். என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க? தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம நாட்டில் கூட இந்த ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உயிர் காக்கின்ற மருந்து கூட 18%, 9% இப்படி போட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு நிலைமையில நாமும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் ஏமாற்றி போட்டார்கள். 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, கள்ள தராசை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றினார்கள். They cheated the people with the dishonest scales and false balances. தரித்திரரை பணத்திற்கும் எளியவர்களை ஒரு ஜோடி பாதரட்சிக்கும் கொள்ளும்படியாக அவர்கள் அந்த காரியத்தை செய்தார்கள். ஏசாயா 25:4 கூட பார்க்கிறோம். இவர்கள் செய்த எல்லா காரியத்தையும் பார்த்து கடவுள் சொல்லுகிறது. இந்த இன்னைக்கு வாசி கேட்ட அந்த செய்தியில நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 12:7 பார்க்கின்றது. I know your manifold transgressions and iniquities and your mighty sins. I know your manifold transgressions and iniquities. நீ செய்கிற அந்த அநியாய அக்கிரமம் மிகுதி என்று நான் அறிவேன். அதனால ஜாக்கிரதையா இருக்க. பணத்திருங்கள் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் சொல்றார். நீங்கள் பிழைக்கும்படியாக மறுபடியுமாக என்ன பண்ணோம்? அநியாயத்தை விட்டு நியாயமாய் வாருங்கள், நன்மையை தேடுங்கள், அதே போல தீமையை வெறுத்து நன்மையை விரும்புங்கள் என்று சொல்லி 15ஆம் வசனம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு நியாயத்தை தேடும், நீதியை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைக்கத்தக்கதாக கடவுள் உங்கள் மேல் இறங்குவார். அவர் he is merciful God. அவர் மனதிற்கும்படிய தகப்பன். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக பிரகாரமான அதாவது ஆடம்பரங்கள் போன்ற காரியங்கள் நம்மை பரலோகத்திலே சேர்க்காது. அநியாயமாய் சம்பாதித்த காரியங்கள் நம்மை பரலோகத்திலே சேர்க்காது. கடவுள் நியாயம் தீர்க்கிறவர். இன்றைக்கு வாசி கேட்ட நிருபவாக்கியத்தில் எபிரேயர் 3:12 பார்க்கிறோம். பொல்லாத இருதயம் நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்கே எபிரேயர் ஆக்கியோன் மூலமாக இந்த காரியத்தை சொல்கிறார். எபிரேயர் 3:12 பாருங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், அநியாயமா மற்ற மக்களை கொள்ளையடித்து சூறையாடுகின்ற காரியம் என்ன? பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவ்வளவுதாங்க, அங்க இருக்க விஷயம் அதுதான். எச்சரிக்கையா அந்த பொல்லாத இருதயம் இல்லாதபடிக்கு நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு வாசி கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் பார்க்கிறோம். மார்க் 10:17-22. ஒரு மனுஷன் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நித்திய ஜீவனை அடையும்படி செய்யணும்னா நீ என்ன பண்ணும்? கடவுளுடைய பிரமாணங்களை எல்லாம் நீ கை கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார்? ஆண்டவர் யாத்ராகமம் 20:12-16, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16-20 வரைக்கும் இருக்கின்ற மோசேயினுடைய அந்த நியாய பிரமாணங்களை அவர் சொல்றார். நீ களவு செய்யக்கூடாது, நீ விபச்சாரம் செய்யக்கூடாது, நீ கொலை செய்யக்கூடாது, இப்படி எல்லாத்தையும் சொல்றாரு. நீ அயலானுடைய பொருட்களை இச்சிக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே நான் ஃபாலோ பண்ணின்னு வரேன் ஆண்டவரே அப்படின்னு. ஓகே நல்லது, அப்ரிஷியேட் பண்றாரு கடவுள். அங்க பாருங்க அந்த வசனத்தை, கடவுள் அவனில் அன்பு கூர்ந்து என்று இருக்கிறதுல 21ஆம் வசனம் பாருங்க. மார்க் 10:20. இயேசு அவனை பார்த்து அவனில் அன்பு கூர்ந்து ஓகே வெல்டன் மை பாய்ன்னு சொல்லிட்டு, வெல்டன் மை சன் என்று சொல்லிட்டு, ஆனாலும் ஒரு இடத்துல ஒரு குறைவு உண்டு. நீ போய் உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று ஏழைகளுக்கும் தரித்திரத்துக்கும் கொடுத்து உன் சிலுவை சுமந்து என்னை பின்பற்றுவார். அவரை காரியமா? அனில் முகேஷ் அம்பானி அது போல செய்து தேசத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுடைய கஷ்டத்தை போக்குன்னு யாராவது சொன்னா செய்வானா? செய்ய மாட்டான். அவன் செய்ய மனசு வந்தாலையும் ஆட்சியாளர் விட மாட்டான். புரிஞ்சுதுல? ஆனால் அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு அதாவது பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனைக்கு நாம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அநேக குடும்பங்களில பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை இன்றைக்கு இருக்கிறது. அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். ஆனா அவன் என்ன பண்ணான்? அவன் அப்படி சொன்ன உடனே அவன் பெரிய ஆஸ்தி வந்தன் துக்க முகத்தோடு அவன் போயிட்டான்னு சொல்லி அங்க இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவன் இந்த உலகத்துல வாழ்ந்து முற்றிடலாம். ஆனா அவன் மறுபடியும் வர முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் விற்று என்னை பின்பற்றி வா என்று. எனக்கு இந்த ஆஸ்தியே போதும், நான் இப்படியே வாழ்ந்து முடிச்சிடறேன். சிலருக்கு என்ன சொல்ல, சரி இல்ல நான் அவ்வளவுதான்,
எனக்கு இன்னொரு ஜென்மத்தை பத்தி இல்லை, ஆனா ஜென்மத்தை பத்தி நான் சொல்ல இன்னொரு அதான் நியாயத்திற்கு உண்டு, நித்திய வாழ்வு உண்டு என்பது தான் வேதத்தின் சத்தியம். அதற்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஸோ நியாயப்பிரமாணம் என்பது மிக முக்கியமானது. The law is a mirror that shows us how dirty we are. நம்ம எப்படி மோசமா இருக்கிறோம் என்பதை தோலுரித்து காட்டுகிறது தான் கண்ணாடி. ஆனால் அந்த கண்ணாடியை என்ன பண்ணா நம்முடைய பாவத்தை கழுவாது. The mirror cannot wash our sins. அதே போல the law can bring the sinner to Christ. நீதி நியாயப்பிரமாணம் வந்து மக்களை கிறிஸ்துவிடத்துல கொண்டு வரும். ஆனால் the law cannot make the sinner like Christ. ஆனால் அந்த நியாயப்பிரமாணமே கிறிஸ்துவாக அவர்களை மாற்றாது. அவர்களில் ஒரு மனமாற்றம் ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒரு மாற்றத்தை அவர்களிலே காண முடியும். இவனிடத்துல எல்லாம் இருந்தது, ஆனால் அவனிடத்துல மனிதநேயம் என்பது இல்லை, இல்லையா? மன வேதனையோடு அவன் போயிட்டான். பெரிய ஆஸ்தி வந்தான், அதெல்லாம் விற்று வர சொல்றார். முடியாது. 1 தீமோத்தேயு 6:10 பார்க்கும், பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணத்தால், சொத்தால், ஆஸ்தியால், அந்தஸ்தால் நித்திய ஜீவனை நாம் பெற முடியாது. யாருக்கு இந்த நித்திய ஜீவன் உண்டு என்று பார்க்கிற போது அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். அதற்காக உங்களை எல்லாரையும் நீங்க எல்லாம் சொத்தை வித்துட்டு நீங்க எல்லாத்தையும் எல்லாருக்கும் தானமாக கொடுத்துட்டு போங்க சொல்லல. The simple logic, the basic tenet of this the pericope is, encouraging us to do the justice and righteousness. நீதி நியாயத்தை செய்யுங்கள். நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி. கடவுளுக்கு நாம் சொந்தமானவர்கள். ஆகவே கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் கொடுக்கிறவன் தான் மேல் ஜாதி என்று சொல்லி ஒரு பாடல் கூட வருது. என்ன ஒரு அண்ணன் சிரிக்கிறார். கொடுக்கிறவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவன் தான் கீழ் ஜாதி. இன்றைக்கு மேல் ஜாதி கீழ் ஜாதி பல விஷயங்களை பிரிக்கிறாங்க. சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட் சிஸ்டம். அதனால் அப்படி இல்லை, கொடுப்பவன் தான். மிக அழகான அந்த ஒரு கவிதை எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 9:9 பாருங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். என்றென்றைக்கும் வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான், கொடுக்கத்தான் கிணறு நீர் சுரக்கும். கொடுக்கத்தான் உனக்கு கடவுள் கொடுப்பார். இல்லை என்றால் சிலர் சொல்லுவாங்க, அதாவது எச்சக்கையில ஈ ஓட்ட மாட்டான் அப்படின்னு, காக்க ஓட்ட மாட்டேன். சாரி, ஏதோ தவற சொல்லிட்டேன் நான். எச்சக்கையில காக்க ஓட்ட மாட்டேன். என்ன அதுல என்ன லாஜிக் இருக்குது? வாட் இஸ் தி லாஜிக் பிஹைண்ட் திஸ்? அந்த சாப்பாடு கூட கீழே விழாது. ஆமா, கையில ஒட்டின்கிற அந்த சாப்பாடு கூட கீழே போயிடும். அதனால அந்த அளவுக்கு கருமி. கையில இருக்கிற சாப்பாடு வந்து காக்கா சாப்பிட்டுடும். ஆமா, காக்கா சாப்பிட்டுருமோ அந்த அளவுக்கு கருமியா இருக்கின்ற போது என்னத்தை வாரின் போட போறோம் இந்த உலகத்துல இருந்து? கொடு, அப்பொழுது கடவுள் உனக்கும் கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். டாக்டர் வில்லியம் கேரி ஒரு கேப்ஷன் சொல்கிறார், ஒருவன் பசியா இருந்தால் சாப்பிட்டாயா என்று கேட்பதில்லை கிறிஸ்தவம், அவனுடைய பசியை உணர்ந்து அவனுக்கு ஆகாரம் நம்மில் பகிர்ந்து கொடுப்பது தான் கிறிஸ்தவம். புரிச்சுங்களா? அதனால என்கிட்ட இருக்கிறது இல்லை. உங்ககிட்ட இருக்கிற சாப்பாடுல ஒரு வாயினி கொடுத்துரு, அதே பெரிய விஷயம். அதுதான் கிறிஸ்தவம். ஆகவே உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ நாம் முயற்சிப்போம். கடவுள் தாமே அவருடைய பரிசுத்த ஆவினாலே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.